இங்க ஒரு பொண்ணு அவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு அவங்களே சாப்பிடலான்னு வந்திருக்காங்க. ஆனா இங்க ஒர்க் பண்ற யாருக்குமே இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்னு தெரியாது. நார்மலா ஒரு கஸ்டமர் தான் சாப்பிட வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. எதனால அவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு அவங்களே வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியால நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவங்களோட ரெஸ்டாரண்ட் பத்தி வந்திருக்கும். ஒருத்தர் 2 பேர் சொல்லி இருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அப்பனா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது நம்ம காதுக்கு வர மாட்டேங்குது, அதனால நாமளே போய் செக் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. சர்வீஸ் பண்றவங்க எல்லாருமே தன்மையா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெனு கார்டு எடுத்து பார்த்தா அதுல எல்லா ரேட்டும் நியாயமா தான் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படியே நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ரெஸ்டாரண்ட் மேல யாரோ பொறாமப்பட்டவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ ஒரு வயசான லேடியும் அவங்களோட பொண்ணு வந்து அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. காசு இல்ல அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட வந்தா, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நீ பில்ல கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து கஸ்டமர் மாதிரி வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்ல. அதனால அவங்க போய் அந்த லேடி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த லேடி அவங்க பில்ல காட்டுறாங்க. பார்த்தா இவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடு இருக்குல்ல அதோட விலையை விட 3 மடங்கு அதிகமா சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவங்களும் நீங்க என்ன அப்படி சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜரும் உங்ககிட்ட நாங்க பாசமா நடந்துக்கிறோம், கூடவே தன்மையாவும் நடந்துக்கிறோம், நீங்க கேக்குறப்ப தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்ல, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம்ல, அதுக்குதான் இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து மெனு கார்டை பாத்துருப்பாங்க, அதுல வந்து சாப்பாடு விலையுமே அவங்க பாத்துருப்பாங்க. அதே மாதிரி டாக்ஸ் வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். என்ன டாக்ஸ்னா 100 ரூபாய் 200 ரூபாய் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அந்த சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா பில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரே இவங்க தான். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி வாங்குற மொத்த அமௌண்ட்டுமே அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு தான் போகுது. இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் வேற யாரும் கிடையாது, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்கல்ல அவங்களோட தம்பி தான். தம்பி கொஞ்சம் பிஸியா இருக்கனால அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நீ வந்து இந்த பிசினஸ் பாத்துக்கோ, நான் மித்த பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகி இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய பிரான்ச் இருக்குல்ல, எல்லா பிரான்ச்லயுமே ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கும். இவங்க தான் ரெஸ்டாரண்ட் ஓனருங்கிறதே தெரியாம இவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அநியாயமான பில்ல தான் போட்டிருப்பாங்க. இவ்வளவு நாள தம்பியும் தம்பியோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்பி விட்டதுக்கு நமக்கு சரியான பாடம் தான். இனிமேல யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்ணது மட்டும் தம்பியோட கேர்ள் ஃபிரெண்டையும் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு துரத்தி அடிச்சிடறாங்க.